ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் மை சேனல். ஃப்ரெண்ட்ஸ், டிஎன்பிசிக்கு வந்து டைப் ரைட்டிங் ரொம்பவே முக்கியம். ஏன்னா வந்து நம்மளுக்கு கிரேஸ் மார்க் இருக்குது. போத் ஹையர் முடிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து டிஎன்பிசியில் 150 155 ப்ளஸ் எடுத்திங்கனாவே ஜாப் ஈஸியாக கிடைக்கும். அதுவே நீங்கள் 160 எடுத்து டைப்பிங் இல்லை அப்படின்னா ரிஜெக்ட் ஆகவும் சான்சஸ் இருக்குது. அதனால் மோஸ்ட்லி வந்து டைப்பிங் முடிச்சிட்டிங்க டைம் இருக்குது. நெக்ஸ்ட் குரூப் 4 வந்து நம்மளுக்கு நெக்ஸ்ட் இயர் லாஸ்ட்டில் தான் வரப்போகுது. அப்படின்றப்ப நீங்கள் டைப்பிங் படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த ஆகஸ்ட் முடிஞ்சோன்னே செப்டம்பரில் நியர்பையாக உள்ள டைப்ரைட்டிங் சென்டரில் போய் ஜாயின் பண்ணுங்கள். நீங்கள் ஜாயின் பண்ணும்போது இங்கிலீஷ்க்கு மட்டும் டைப்பிங் ஜாயின் பண்ணாதீங்க. தமிழ் அண்டு இங்கிலீஷ் ரெண்டுமே வந்து ஜூனியர் போடுங்க. ஜூனியர் போட்டிங்க அப்படின்னா இப்போ நீங்கள் டைப்பிங் கிளாஸ் வந்து செப்டம்பரில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா ஃபிப்பில் வந்து நம்மளுக்கு எக்ஸாம் வரும், டைப்ரைட்டிங் எக்ஸாம். நீங்கள் பிப்ரவரி லாஸ்ட்டில் எக்ஸாம் எழுதி முடிச்சிங்க அப்படின்னா மார்ச் ஏப்ரல்லாம் உங்களுக்கு ஜூனியருக்கான சர்டிஃபிகேட் வந்துடும், உங்களுக்கு ரிசல்ட் வந்துடும், அதுக்கான சர்டிஃபிகேட் வந்துடும். நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஃபிப்பில் ஜூனியர் முடிச்சுட்டு மார்ச்சில் நீங்கள் ரிசல்ட் வர வரைக்கும் வெயிட் பண்ண தேவையில்லை. மார்ச்சில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா தமிழ் அண்டு இங்கிலீஷ் ஹையருக்கு போடுங்க. ஃபிப்பில் ஜூனியர் முடிச்சுறீங்க, மார்ச்சில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா தமிழ் அண்டு இங்கிலீஷ் ரெண்டுக்குமே வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஹையர் போடுங்க. ஹையர் போட்டிங்க அப்படின்னா கரெக்டாக 6 மந்த்து தான். ஆகஸ்ட்டில் திரும்பி எக்ஸாம் வரும். 2025 ஆகஸ்ட்டில் வந்து எக்ஸாம் வரும். அப்படின்றப்ப நீங்கள் ஆகஸ்ட் லாஸ்ட்டில் டைப்பிங்கில் ஹையர் போத் முடிச்சிட்டிங்க அப்படின்னா செப்டம்பர் அக்டோபரில் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு நீங்கள் டைப்பிங் ஹையர் முடிச்சதுக்கான சர்டிஃபிகேட் வந்துடும். 1 மந்த்லேயே ரிசல்ட் வந்துடும். அங்கிட்டு 1 மந்தில் உங்களுக்கு சர்டிஃபிகேட் வந்துடும். நெக்ஸ்ட்டு குரூப் 4 அப்போல்லாம் வந்து ஜூனியர் ஹையர் ரெண்டுமே முடிச்சிருப்பீங்க. ரெண்டுமே வந்து போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுமே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி வைப்பீங்க. நெக்ஸ்ட்டு நம்ம குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் வரதுக்குள்ளெல்லாம் நீங்கள் டைப்பிங் முடிச்சிட்டிங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் வரும்போது நீங்கள் நல்லா குரூப் 4க்கோ இல்லை குரூப் 2க்கோ எதுக்கு நீங்கள் நல்லா படிக்க ஸ்டார்ட் பண்ணிங்கனாலும் வந்து நம்மளுக்கு ஈஸியாக வந்து போஸ்டிங் கிடைக்க சான்சஸ் இருக்குது. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நான் போன இயர் தான் வந்து டைப்பிங் போட்டேன். செப்டம்பரில் தான் நான் ஜாயின் பண்ணேன். ஜூனியர் ரெண்டுலேயுமே ஜாயின் பண்ணேன். தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டும் போட்டேன். ஃபிப்பில் வந்து எக்ஸாம் எழுதினேன். ரெண்டுலேயுமே டிஸ்டிங்ஷன் வாங்கினேன். இப்போ ரெண்டுமே தமிழ் அண்ட் இங்கிலீஷ் திரும்பியும் நான் வந்து ஏப்ரலில் ஜாயின் பண்ணேன். இப்போ ஆகஸ்ட் 31 வந்து ஹையர் எக்ஸாம், 31 வந்து ஹையர் எக்ஸாம். அந்த ஹையர் எக்ஸாம் முடிச்சுன்னா 1 or 2 மந்தில் என் சர்டிஃபிகேட் வந்துடும். ஈஸியாக வந்து டைப்பிங் முடிச்சிடுவேன். ஏன்னா டைப்பிங் வந்து 1 year 2 years ஆகும் அப்படின்னு பயமுறுத்துவாங்க. ஈஸியாக 1 yearலேயே நீங்கள் ரெண்டையுமே ஒரே நேரத்தில் போட்டிங்கன்னா ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். அதுவே வந்து நம்ம ஃபேமிலி உமனாக இருக்காங்க, இப்போ வந்து மேரேஜ் ஆனவங்களாக இருக்காங்க அப்படின்னா குழந்தைங்கள அனுப்பிட்டு படிக்கணும் அப்படின்றது இல்லாமல் ஏதோ கோர்ஸ் முடிச்சுட்டு நீங்கள் ட்ரை பண்ணும்போது ஈஸியாக வந்து உங்களுக்கு ஜாப் கிடைக்கும். அதனால தான் சொல்கிறேன், டைப்பிங் வந்து ரொம்பவே முக்கியம். பக்கத்தில் நியர்பை சென்டரில் வந்து டைப்பிங் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணுங்கள். ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா ஒரு 10 மார்க் நம்மளுக்கு கிரேஸ் மார்க் கிடச்சாலும் ஓகே. ஏன்னா காம்படிஷன் ஹெவியாக இருக்குது. அப்படின்றப்ப நிறையா பேர் டைப்பிங் முடிச்சிருக்காங்க. இப்போ எங்கள் இன்ஸ்டியூட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா 8th படிக்கிற பசங்க வந்து ஜாயின் பண்ணுறாங்க. என்னென்னு கேட்டால் டிஎன்பிசிக்காக நாங்கள் ஜாயின் பண்ணுறோம் அப்படின்றாங்க. அப்போ 8th படிக்கிற குழந்தைக்கே வந்து டைப்பிங் போனால் நம்மளுக்கு கிரேஸ் மார்க் இருக்குது அப்படின்றது தெரியுது. நம்மளுக்கு ஏன் தெரில? நம்ம வந்து இப்போயாவது வந்து என்ன செய்யணும், 1 year இதுக்காக நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். கரெக்டாக 2 hours தான். தமிழ் 1 hour அடிப்பீங்க, இங்கிலீஷ் 1 hour அடிப்பீங்க. மீதி நேரத்தில் வந்து டிஎன்பிசி படிங்க. அப்படி படிச்சிங்க அப்படின்னா அடுத்த ஆகஸ்ட்டில் நீங்கள் போத் ஹையர் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ஹையர் முடிச்சிடுவீங்க. ஜூனியரும் கம்ப்ளீட் பண்ணிவிடுவீங்க, அதே மாதிரி ஹையரும் கம்ப்ளீட் பண்ணிவிடுவீங்க. செப்டம்பர் அக்டோபரில் டைப்பிங் வந்து சர்டிஃபிகேட்டே வாங்கிடுவீங்க. அதுக்கப்புறம் குரூப் 4 என்ன எழுதினாலும் நம்மளுக்கு டைப்பிங்க்குன்னே தனியாக போஸ்டிங் போடுவாங்க. என்ன நீங்கள் அட்டன் பண்ணாலும் ஈஸியாக வந்து ஜாப் கிடச்சிடும். நீங்கள் ஷார்ட்னு அதுக்கப்புறம் முடிஞ்சால் போடுங்க. இல்லை அப்படின்னா ஒரு அழகாக ஒரு நல்ல டிஎன்பிசி சென்டராக பார்த்து ஜாயின் பண்ணிவிட்டு அங்கே நீங்கள் கிளாஸஸ் போனீங்க அப்படின்னாவே டைப்பிங் முடிச்சுட்டு நீங்கள் கிளாஸஸ் போகும்போது ஈஸியாக உங்களுக்கு ஜாப் கிடைக்கும். கண்டிப்பாக 1 or 2 yearsல வந்து நீங்கள் போஸ்டிங் வாங்கிட்டு போய்கிட்டே இருக்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.